ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி நம்ம பிரெட் துண்டுகளை வச்சு இந்த மாதிரி சூப்பரான ஒரு புட்டிங் பண்ணலாம். பிரெட் துண்டுகளும் கஸ்டர்ட் பவுடரையும் வச்சு அதுக்கு 1/2 லிட்டர் பால் அடுப்பில் காய்ச்சதுக்கு வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் அளவு நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு இதில் 50 மில்லி கணக்கில் நம்ம பால் ஊற்றிக்கலாம். 50 ml பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. பால் பொங்கி பொங்கி வரையில் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கிண்டி கொடுத்து அது மேலே இருக்க ஆடைகள் எல்லாம் ஒன்று போல் நல்லா இழுத்து விட்டு எல்லாம் ஒன்று போல் கிண்டி கொடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா பால் நல்லா கொதிச்சுட்டு ஒரு 5 நிமிஷமாக இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடரையும் இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், கலவையை இதில் ஊற்றி நல்லா கைவிடாமல் கிண்டி கொடுத்துருங்க. கட்டிகள் எதுவும் விழக்கூடாது. நல்லா கிண்டி கொடுத்துருங்க. இது நல்லா கிண்டி கொடுத்ததுக்கப்புறமா இது கூட 100 கிராம் நான் சுகர் சேர்த்துருக்கேன் இனிப்புக்காண்டி. இதில் உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக இனிப்பு வேணாலும் கூட இன்னொரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 100 கிராம் மட்டும் சேர்த்துருக்கேன். மீடியமாக இருக்கும் இனிப்பு, அதனால். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு அப்புறமா இறக்கி வச்சுருங்க. ஆறட்டும் அது நல்லா. இப்போ 6 பிரெட் துண்டுகள் எடுத்துருக்கேன். அது ஓரங்களை மட்டும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஓரங்கள் கட் பண்ணுறதை தூர போடாதீங்க. அதை எடுத்து நம்ம மிக்சியில் திரித்து வச்சுக்கிட்டோம்னா பிரெட் கிராமாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஏதாவது வடை பண்ணும்போது, கட்லைட் பண்ணும்போது அது மேலே புரட்டி போட்டுக்கலாம். அந்த துண்டுகளெல்லாம் வேஸ்ட் ஆக்காதீங்க கட் பண்ணி எடுக்கிறத. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இதை இப்போது ஒரு 4 துண்டாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்படியே வைக்கனாலும் வச்சு நம்ம அந்த இதை ஊற்றலாம். மில்க் மேடு ஊற்றிக்கலாம், கஸ்டர்ட் பவுடர் கிரேவியை. நான் இதை 6 துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு அப்படியே வைக்க போகிறேன். இது மேலே அப்படியே நம்ம கலக்கி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுட்ரு பால் சேர்ந்து கலக்கி வச்சுருக்க அதை ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பிரெட் துண்டுகளுமே கட் பண்ணிக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக க்ரீமியாக இருக்கும் நல்லா. பாருங்கள், இப்போ வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவு மில்க் மேட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா க்ரீமியாக ஆகணும். அந்த மாதிரி நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம், ஒரு பவுல் மாதிரி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட சதுரமாக இருந்தால் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. என்கிட்ட இந்த மாதிரி தான் இருந்துச்சு கிண்ணம், அதனால நான் அந்த மாதிரி ரவுண்டு கிண்ணங்களை எடுத்துக்கிறேன். பாருங்கள், கண்ணாடி பவுல் தான். உங்கள்கிட்ட டிபன் பாக்ஸ் இருந்தால் கூட அதில் வைக்கலாம். கண்ணாடி பவுலில் தான் வைக்கணும்னு இல்லை. இப்போ பாருங்கள், க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரெட் துண்டுகளை இந்த கிண்ணங்களில் எடுத்து வைக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம கலக்கி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடர் இதில் ஊற்றிக்கலாம். அந்த மில்கையும் இப்படி நல்லா அது ஊறுற மாதிரி நல்லா ஊற்றி வச்சுருங்க. கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும், ரொம்ப கட்டியாகக்கூடாது. அப்போ தான் அந்த பிரெட்டெல்லாம் நல்லா ஊறி கிடைக்கும் நமக்கு சாப்பிடும்போது. நான் இது ஃபுல்லாமே இந்த க்ரீமையே ஊற்றிட்டேன். நீங்கள் இந்த ஒயிட் க்ரீம் ஒரு லேயரும் இந்த எல்லோ க்ரீம் ஒரு லேயருமே ஊற்றி வைக்கலாம், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். என்கிட்ட ஒயிட் க்ரீம் கம்மியாக இருந்தனால அது மேலே மட்டும் நான் ஊற்றிக்கிறேன். இப்போ பிரெட் துண்டுகள் எல்லாமே அடுக்கி அந்த க்ரீமையே ஊற்றியாச்சு, எல்லோ க்ரீமையும். இப்போ ஒயிட் க்ரீமை மேலே ஊற்றிக்கிறேன் பாருங்கள். இது எல்லாத்தையுமே நல்லா ஊற்றிட்டு இந்த க்ரீமோட அந்த எல்லோ க்ரீமோட சாப்பிடையில செம டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். இதை இப்படியே எல்லாத்தையும் ஊற்றிட்டேன் பாருங்கள். இதுக்கு மேலே கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு 1 மணி நேரம் கழித்து ஜில்லுன்னு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் 3 கலரையுமே. இதுக்கு மேலே கொஞ்சமாக முந்திரி, பாதாம், பிஸ்தா துருவி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ செரி பழத்தை 2 2ஆக கட் பண்ணிவிட்டு அங்கங்கே ஒன்று வச்சுக்கிறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அதனால தான். பார்த்த உடனே பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. அதனால தான் எல்லாம் நான் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் மேலே. உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே சாப்பிட்லாம், டேஸ்டியாக தான் இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் சாக்லேட் சிரப்பையும் சேர்த்துட்டு அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக மூடிட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கலாம். இப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 மணி நேரம் கழித்து எடுக்கலாம் பாருங்கள். இப்போ 1 மணி நேரம் கழித்து எடுத்தேன். நல்லா சூப்பராக ஊறி போய் எல்லாம் மேலே வரைக்கும் வந்துருந்துச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ 4 பீஸ் எடுத்து என் பசங்களுக்கு கொடுக்கலாம். நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அதில் ஆல்னு வரும், அதையும் டச் பண்ணுங்கன்னா என்னோடய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓகே,